வைகாசி விசாகத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கடலில் புனித நீராடி சுப்பிரமணியரை வழிபடுகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வளாகத்தில் அசைவ உணவு சமைக்க தடை. வைகாசி விசாக விழா நடைபெறும் நிலையில் அறிவிப்பு. வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பூரி ஜெகநாதர் கோயில் விவகாரத்தில் தமிழர்கள் மீது பிரதமர் மோடி பொய்ப்பழி சுமத்தியிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மோடி பேச்சின் பின்னணி புரியாமல் முதலமைச்சர் கருத்து கூறியிருப்பதாக அண்ணாமலை பதிலடி. ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி. ஜெகநாதர் கோயில் கருவூல அறை சாவி தொலைந்தது குறித்து நவீன் பட்நாயக் பேசாமல் வி.கே. பாண்டியன் பேசுவது ஏன் எனவும் கேள்வி. அம்பாசமுத்திரம் அருகே ஒரே நாளில் பிடிபட்ட 2 சிறுத்தைகள். அணவன் குடியிருப்பு மற்றும் வேம்பையாபுரம் பகுதியில் வனத்துறை வைத்து கூண்டில் சிக்கினர். சிங்கப்பூரில் பரவும் புதிய வகை கொரோனாவால் தமிழ்நாட்டில் அச்சப்பட தேவையில்லை. பொது இடங்களுக்கு செல்லும் போது மாஸ்க் அணிய தமிழக சுகாதாரத்துறை அறிவுரை. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல கோணங்கள், பல பின்னணி தகவல்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் பல முக்கியமான செய்திகள் குறித்த பகுப்பாய்வுகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலில் 2 முக்கிய செய்திகளில் பார்க்கலாம். அதில் முதலாவதாக மழை சார்ந்த ஒரு முக்கிய செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனை நாம் திரையில் பார்க்கவிருக்கிறோம். மழைக்கான முக்கியமான எச்சரிக்கை என்பது தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்ற அந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்க்கலாம். மழை தொடர்பான முக்கிய செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. நாளை மறுநாள் வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது மாறக்கூடும் என்ற அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இப்போ இந்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருப்பதன் காரணமாக மழை அதிகரிக்க கூடுமா? நிச்சயமா அபிநயா, வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு கடலோர பகுதிகளில் ஒரு சூறாவளி சுழற்சியானது நிலவி கொண்டிருந்தது. வளிமண்டல மேலடுக்கு இந்த சூறாவளி சுழற்சியானது காலை 5:30 மணிக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. இது மேலும் வங்காள விரிகுடா பகுதிகளில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது. வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆர்வலர்கள் கணித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையை அதிகப்படியான மழை பெய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை இந்த தாழ்வு பகுதி உருவாக்கும் என்று தெரிவித்திருக்கிறீர்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. அடுத்த முக்கிய செய்தியை நாம் பார்க்கலாம். தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்திய விவகாரத்தில் மன்னிப்பு கோரியிருக்கிறார் யூடியூபர் இர்ஃபான். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இப்போ எந்த விதத்தில் தன்னுடைய மன்னிப்பை இர்ஃபான் கேட்டிருக்கிறார்?
பிரபல யூடியூபரான இர்ஃபான் தனது யூடியூப் பக்கத்தில் தனக்கு பிறக்க போகும் குழந்தையினுடைய ஜெண்டரை அவர் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அது நான் வெளிநாட்டில் செஞ்சிருந்த டெஸ்ட்டு, ஆனால் நான் இதை இந்தியாவில் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பிறக்க போகும் குழந்தையினுடைய பாலினத்தை அவர் வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து நேற்றிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இந்த செய்தி தொடர்பாக செய்தியை வெளியிட்டிருந்தது. இர்ஃபான் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் நியூஸ் 18 தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் மூலம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் சொல்லியிருந்தோம். இந்த நிலையில தான் நேற்று இர்ஃபானுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் மெயில் மூலமாகவும். இது எப்படி எடுத்தாங்கன்னா, அவர் யூடியூப் பக்கம் பதிவு செய்திருந்த அந்த கிரைம் பிரான்ச்சில் இருந்து அந்த யூடியூப் பதிவு செய்திருந்த பக்கத்திலிருந்து இந்த மெயில் ஐடியை பெற்றும் அவர் கொடுத்திருந்த வாட்ஸ்அப் எண்ணையும் பெற்று அவருடைய வாட்ஸ்அப்புக்கும் மெயிலுக்கும் இந்த விளக்கம் கேட்டு இந்த நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த நிலையில தான் தொடர்பு கொண்ட அதிகாரிகளிடம் நான் செய்தது தவறு தான், நான் வீடியோ வெளியிட்டது தவறு தான், அதற்காக நான் ஒரு மன்னிப்பு வீடியோவும் வெளியிடுறேன், மன்னிப்பு கடிதமும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் வீடியோவையும் அவர் அந்த பக்கத்திலேருந்து நீக்கிட்டார். ஆனாலும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவர் மீதான நடவடிக்கைகள் தொடரும் என்று சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சட்டப்பூர்வமாக மருத்துவத்துறையின் மூலமாக சட்டப்பூர்வமாக ஒரு விளக்க கடிதம் கொடுத்திருப்பதனால முறையாக வழக்கறிஞர் மூலமாகவே அதற்கான பதிலையும் அவர் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. யூடியூபர் இர்ஃபான் தன்னுடைய மன்னிப்பை கோருவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது சார்ந்த பிரத்யேக விவரங்களுக்கு நன்றி ரகுவரன். அடுத்ததாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். தமிழ் பற்றாளர் என்ற அந்த வேடத்தை கலைத்தார் மோடி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எதற்காக இந்த விமர்சனம்? நீங்கள் இந்த தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காக அப்பட்டமாக பொய் பேசுவதும் மக்களை பிரித்தாளுவதற்கான கதைகளை கட்டுவதும் மோடி ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறார். அவருடைய உச்சகட்டம் தான் ஒடிசாவில் அவங்க பேசுவது. இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சென்று விடுகிறது, இங்கே இருக்கக்கூடிய கோயிலில் உள்ள சொத்துக்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு சென்று விடுகிறது ஒருவர் மூலமாக என்று பேசுகின்றார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட அபத்தமான பேச்சு. நீங்கள் தமிழர்களுக்கு அவர்கள் எதிரானவர்கள் என்பதற்கு 1000 சான்றுகள் நம்மிடத்தில் இருக்கிறது. குறிப்பாக நாம் இக்கட்டுகளை இடர்பாடுகளை சந்தித்த நேரத்தில் நமக்கு எந்த உதவியும் செய்யாதது, நீட் போன்ற நம்முடைய கோரிக்கைகளை அவர்கள் கண்டுகொள்ளாதது, இப்படி எத்தனையோ நம்ம அடிக்கிட்டு போல இது பல விவாதங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஒரு நாட்டினுடைய பிரதமர் எப்படி பேச வேண்டும், இதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. இன்றைக்கி பண்டித ஜவஹர்லால் நேரு காலம் தொடங்கி இன்றைக்கு வரை இருந்த பிரதமர்கள் அவருடைய வார்த்தையில் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள். வெளிநாடுகளுக்கு சென்று நாடாளுமன்றங்களில் பேசுகின்ற போது, பொது இடங்களில் பேசுகின்ற போது, தேர்தல் பிரச்சாரங்களில் பேசுகின்ற போது எப்படிப்பட்ட கண்ணியத்தை கடமை உணர்வை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பது நாமெல்லாம் தெரியும். ஒரு பிரதமரே நாட்டு மக்களை பிரித்து பேசுவது என்பது எவ்வளவு ஒரு தவறான செயல். ஒரே ஒரு கேள்வி நம்ம முதல் வைப்போம்னா, இந்தியாவில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பிரதமர் மோடி அடிக்கடி பேசுகிறார். என்ன பாதுகாப்பு இல்லை? இங்கிலாந்தில் 1.7% இந்திய மக்கள் இருக்கிறார்கள். அங்கு மக்கள் பாதுகாப்பாக இல்லையா? இதே நம்முடைய கிழக்காசிய கண்டம், நம்முடைய அரபு நாடுகளில் 9% மக்கள் தான் இந்தியர்கள் இருக்கிறார்கள். இந்த மக்கள் அங்கு பாதுகாப்பாக இல்லையா? இன்னும் எத்தனையோ நாடுகளை குறிப்பிட முடியும். ஆனால் இந்தியாவில் 80%க்கு மேற்பட்ட இந்துக்கள் வாழ்கின்ற நாட்டில் இந்துக்களுக்கு பாதுகாப்பில்லை என்று ஒரு பிரதமர் பேசுகின்றார் சொன்னால் அந்த எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஓட்டுக்காக பேசுகிறாரே தவிர வேறு எதற்காக பேசுகிறார்? பகிரங்கமாக நீங்கள் நடத்துகின்ற விவாதங்களில் கூட வருகை தந்து வலதுசாரிகள் என்று சொல்லுகிறவர்கள் ரிலிஜியஸ் போலரைசேஷன், மதம் சார்ந்து மக்களை பிரித்து ஒன்று சேர்ப்பது என்கின்ற ஒரு கேவலமான தத்துவத்தை பெருமையோடு பேசுவதை நான் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மதத்தை தவிர உங்களுக்கு மக்கள்கிட்ட சொல்ல எதுவும் இல்லை என்பதை இந்த விவாதங்கள் தெளிவுபடுத்துகிறது. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள்ல அல்லது அது சார்ந்த திட்டங்கள் கொடுக்கறதுல ஆர்வம் காட்டுறது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அது நிர்வாக ரீதியிலான சிக்கல் அப்படின்னா தமிழ் பற்று அப்படின்றத வேறாகவும் அல்லது தமிழ் பிடித்திருக்கிறது என்று அவர் சொல்வதை வேறாகவும் நாம பார்க்கணுமா? இன்னைக்கு அவர் என்ன தமிழ் பற்று? இவர் தமிழ் பற்று என்பது தமிழ் இலக்கியங்கள்ல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவத்தை மோடியும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ளுமா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா?
கணியன் பூங்குன்றன் சொன்ன யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லோரும் நம்முடைய உறவுகள் என்று சொல்லுகின்ற அற்புதமான தத்துவத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அப்ப நீங்க தமிழை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? தமிழ் பாரம்பரியம் என்பது எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, சமமாக பாவிக்கின்ற, ஒரு சமத்துவத்தை கற்பிக்கின்ற, இயற்கையோடு இசைந்து வாழுகின்ற தன்மையை போற்றுகின்ற நம்முடைய மரபை, மாண்பை இவர் கொச்சைப்படுத்துகிறார். இவர் தமிழ் பற்றி என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் நம்முடைய பண்பை போற்றுவார் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி, இஸ்லாமியர்களுக்கான தேர்தல் வாக்குறுதி, உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை வரை இந்துக்களின் தாலியை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு பங்கு போட்டு கொடுத்து விடுவார்கள். ஒரு வீட்டில் 2 எருமை இருந்தால் ஒரு எருமையை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இப்படி ஒரு பிரதமர் பேசலாமா? இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான அசிங்கமான பேச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான திட்டம், நம்முடைய ஏழை எளிய பெண்கள் தாய்மார்கள் இலவச பஸ் பயணம் செய்வது. இந்த பஸ் பயணம், இலவச பஸ் பயணம் கொடுத்ததுனால எங்களுக்கு ரயிலில் டிக்கெட் குறைஞ்சி போச்சு. இது எப்படி இதெல்லாம் இப்படி ஒரு பிரதமர் பேசலாமா? நீங்கள் இன்றைக்கி ஒரு பொது போக்குவரத்து துறை இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு மக்களை செய்கின்ற பாராட்டணும். அப்போ எல்லாவற்றிலும் அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரு தன்மையை நீங்கள் பார்க்கின்ற நேரத்தில் இவர் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ராமர் கோயிலை பூட்டு போட்டு விடுவார்கள் இந்த இந்தியா கூட்டணி கட்சி ஆட்சிகள். எப்படி ராமர் கோயிலை பூட்டு போட முடியும்? என்ன அவசியம்? யார் அப்படி சொன்னது? இல்ல, இந்த விஷயங்கள் பொதுவாக பரப்புரையில பேசப்படுற விஷயம். முதலமைச்சர் இந்த விமர்சனத்தை முன்வைச்சது குறிப்பாக பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த கருவூலத்தினுடைய சாவி தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டது என்று மோடி பேசியதற்காக, ஒரிசா அரசியலுக்காக பேசப்பட்ட அல்லது அங்க பரப்புரைக்காக பேசப்பட்ட விஷயம் தமிழ்நாட்டில் வலிந்து அரசியலாக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. நீங்க ஒரு அப்பட்டமான பொய்யை, ஒரு அப்பட்டமான பழியை தமிழகத்தின் மீது, தமிழ்நாட்டு மக்களின் மீது அவர் சொல்லுவது என்பது நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டிற்கு பூரி ஜெகநாதனுடைய கோயிலில் உள்ள கருவறை மட்டுமல்ல, அங்கிருந்து பொக்கிஷ அறையினுடைய சாவி அனுப்பப்பட்டிருக்கிறதா? அப்போ நம்ம இதை கொள்ளாடிக்கக்கூடிய கூட்டமா? நம்ம கொள்ளாடிக்க போயிருக்கோமா? வட இந்தியாவில் போய் கொள்ளாடிக்குமா? வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், ஆரியர்கள் எவ்வாறு இங்கு தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி இங்கிருந்து வளங்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்று முயற்சித்தார்கள். அதனுடைய விளைவுதான் அண்ணா அன்றைக்கு போய் சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேறுகிறது என்று. அது எல்லாருக்கும் நிதர்சனம். இன்னைக்கு கூட வடக்கில் எவ்வளவு நிதியை கொட்டுகிறார்கள். நாம் தானே வரி செலுத்துகிறோம். நம்முடைய வரி எவ்வளவு செலுத்துகிறோம், நமக்கு திரும்ப எவ்வளவு வருகிறது. இந்த ஒரு கம்பேரிட்டிவ் அனலிசிஸ் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரிசாவில் தமிழ்நாட்டினுடைய IAS அலுவலர்கள் பலர் பணியாற்றுகின்றார்கள். அதுபோன்று இங்கு பல மாநிலங்களை சேர்ந்த IAS அலுவலர்கள் பணியாற்றுகின்றார்கள். அந்தந்த அரசு வைக்கின்ற கொள்கை திட்டங்களுக்கு ஏற்ப அவர்கள் அந்த அரசில் பணியாற்றி அந்த மக்களுக்கு நன்மை செய்வார்கள். அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரிசா ஒரு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாட்டை ஒப்பிடுகின்ற நேரத்தில் அந்த ஒரிசா மாநிலத்தினுடைய வளங்களை எல்லாம் நாம் சூறையாடுகின்றோம் என்கின்ற தொனியில் இவர் பேசுகின்றார் சொன்னால், இது ஒரு பிரிவினை அரசியலை தவிர வேற என்ன அரசியல்? இது பிரிவினையும் இருக்கிறது, பொய்யும் இருக்கிறது. எனவே பிரிவினை, பொய், அது மாநிலத்துக்கு மாநிலம், இனத்துக்கு இனம், மொழிக்கு மொழி, மதத்திற்கு மதம் என்று ஒரு பிரிவினையை ஒரு பிரதமர் பேசலாமா? எவ்வளவு அசிங்கம்! அதானே இங்க கேள்வி. எப்படி ஒரு பிரதமர் இப்படி பேசலாம்? பிரதமர் பேச வேண்டியது இன்க்ளூசிவ். அதான் நம்முடைய முதல்வர் பேசுகிறார். எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும். சமூகத்தில் யாரும் பின்தங்கியதில் இருந்து விடக்கூடாது, யாரும் பாதிக்கப்பட்டதில் இருந்து விடாது, யாரும் பாதுகாப்பற்ற நிலை என்று உணர்கின்ற சூழல் கூட வந்துவிடக்கூடாது என்பது ஒரு இன்க்ளூசிவிட்டி, எல்லோரையும் அழைத்து செல்லுகின்ற ஒரு அரசியல் தத்துவத்தினுடைய அடிப்படை. அந்த தத்துவத்தினால் தமிழ்நாடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தத்துவத்திற்கு நேர் எதிராக இந்தியாவில் வாழ்கின்ற பெரும்பான்மை இந்து சமூக மக்களை தன்னுடைய வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை அச்சத்தில் ஆக்குவதற்காக உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுடைய பொருளாதாரத்தை களவாடி விடுவார்கள், உங்களுடைய உரிமைகளை பறித்து விடுவார்கள், உங்கள் நம்பிக்கை பிரதமர் பேசலாமா? இது எவ்வளவு பெரிய அசிங்கம்!